திருப்பத்தூர், கந்தளி, ஜோலார்பேட்டை, தாதாங்கோட்டை, கந்தளி, கெஜல்நாயக்கன்பட்டி, நாற்றம்பள்ளி உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதியில் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருவதால் நுங்கு, இளநீர், வெள்ளரிப்பழம், தர்பூசணி உள்ளிட்டவைகளின் விற்பனை அதிகரித்து உள்ளது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் திருப்பத்தூர், கந்தளி மற்றும் ஜோலார்பேட்டை, நாற்றம்பள்ளி உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதியில் கடந்த சில தினங்களாக வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து அதிகபட்சமாக 107 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாகியுள்ளது. கோடை வெப்பம் காரணமாக மதியம் 12 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரையில் வீட்டை விட்டு வெளியில் பொதுமக்கள் யாரும் வர வேண்டாம் என்று மாவட்ட நிர்வாகம் சார்பில் எச்சரிக்கை விடப்பட்டது. இதன் காரணமாக மதிய நேரத்தில் சாலைகள் வெறிச்சோடி காணப்படுகிறது. மேலும் வெயிலின் தாக்கம் குறைக்க பொதுமக்கள் அதிக அளவு தண்ணீர் குடிப்பதும், நுங்கு, இளநீர், தர்பூசணி உள்ளிட்ட பழ வகைகள் மற்றும் பழச்சாறுகள் பயன்படுத்தி வருகின்றனர். இதேபோல கோடை காலத்தில் வரும் நுங்குகள் விற்பனை செய்யப்படுகிறது. ஒரு காலத்தில் 100 நுங்கு 60 ரூபாய்க்கு விற்கப்பட்ட நிலையில் இன்று 100 நுங்கு 600 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. நுங்கு மரங்களை ஏற ஆள் பற்றாக்குறையாலும் விளைச்சல் இல்லாத காரணத்தினாலும் நுங்கு அதிக விலைக்கு விற்பனை செய்யப்படுகிறது என்று விற்பனையாளர் கருத்து தெரிவித்துள்ளார். அது மட்டுமல்லாமல் பழங்களின் விலையும் தற்போது கூடுதலாக விற்கப்படுகிறது என பொதுமக்கள் கூறுகின்றனர். உங்கள் பகுதியில் உடனுக்குடன் முக்கிய செய்திகள் உங்கள் விரல் நுனியில் காண எங்கள் தவசி நியூஸ் 24 சேனலை காண தவறாதீர்கள். உங்கள் திருப்பத்தூர் மாவட்ட செய்தியாளர் சி. ரமேஷ்.